ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூனைக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, இரத்த களரி பங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள். மதுரை நகரின் ஒதுக்குப்புறத்தில் நாகமலை அடிவாரத்தில் ஒரு பெரிய பண்ணை வீடு இருந்தது. அந்த வீடு பல ஆண்டுகளாக ஆள் நடமாட்டமில்லாமல் பூட்டியே கிடந்தது. உள்ளூர் மக்கள் அந்த வீட்டை இரத்த களரி பங்களா என்று அழைத்தனர். காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு கொடூரமான கொலை நடந்ததாக அவர்கள் பேசிக்கொண்டனர். அந்த பங்களாவின் உரிமையாளரான செல்வந்தர் ராமநாதன், அவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. கொலையாளியை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அந்த வழக்கு அப்படியே முடிந்து போனது. காலங்கள் உருண்டோடினாலும் அந்த பங்களாவைச் சுற்றி ஒருவித பயம் நிலவியது. இரவில் அந்த பங்களாவின் ஜன்னல்களில் யாரோ நடமாடுவது போன்ற நிழல்கள் தெரிவதாகவும் அலறல் சத்தம் கேட்பதாகவும் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறார்கள். அதனால் யாரும் அந்த பக்கமே செல்வதில்லை. சமீபத்தில் சென்னையிலிருந்து ஒரு இளைஞன் அர்ஜுன் தன் நண்பர்களுடன் மதுரைக்கு வந்தான். அமானுஷ்ய விஷயங்களில் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. நண்பர்கள் மதுரையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுன் அந்த பேய் பங்களாவை பற்றி கேள்விப்பட்டான். உடனே அவனுக்கு அந்த பங்களாவிற்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டானது. நண்பர்கள் எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவில்லை. ஒரு இருண்ட இரவு அர்ஜுன் தனியாக அந்த இரத்த களரி பங்களாவை நோக்கி நடந்தான். சுற்றிலும் அமைதி நிலவியது. பூச்சிகளின் ரீங்காரம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. பங்களாவின் பெரிய இரும்பு கேட் துருப்பிடித்து திறந்திருந்தது. உள்ளே அடர்ந்த செடிகளும் புதர்களும் வளர்ந்து காட்சியளித்தன. மெதுவாக அர்ஜுன் அந்த பங்களாவின் முன் கதவை அடைந்தான். கதவு பூட்டியிருந்தது. ஆனால் ஒரு ஜன்னல் உடைந்து திறந்திருந்தது. அதன் வழியாக அவன் உள்ளே நுழைந்தான். உள்ளே எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. தூசி படர்ந்த தளத்தில் அவன் மெதுவாக நடந்தான். வீட்டின் ஒவ்வொரு அறையும் ஒருவித திகிலூட்டும் அமைதியுடன் இருந்தது. திடீரென்று ஒரு அறையில் இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. அர்ஜுனுக்கு உடல் சிலிர்த்தது. அவன் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான். அந்த அறை ஒரு பழைய படுக்கை அறை போல் இருந்தது. உடைந்த கட்டிலும் சிதறிய துணிகளும் அங்கே இருந்தன. மூலையில் ஒரு சிறு குழந்தையின் பொம்மை கிடந்தது. அப்போது மீண்டும் அந்த அழுகுரல் கேட்டது. இம்முறை இன்னும் தெளிவாக இருந்தது. அம்மா, அப்பா என்று ஒரு குழந்தை கதறுவது போல் இருந்தது. அர்ஜுன் அந்த சத்தம் வந்த இடத்தை நெருங்கினான். கட்டிலுக்கு கீழே இருந்து அந்த சத்தம் வந்தது. அவன் குனிந்து கட்டிலுக்கு கீழே பார்த்தான். அங்கே ஒன்றுமில்லை. அந்த அழுகுரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அர்ஜுனுக்கு பயம் அதிகரிக்கத் தொடங்கியது. ஆனாலும் அந்த மர்மத்தை அறியும் ஆர்வம் அவனை விடவில்லை. அவன் அந்த அறையை முழுவதுமாக ஆராய்ந்தான். சுவர்களில் பழைய குடும்ப புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. ராமநாதன், அவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகள் சிரித்த முகத்துடன் அதில் இருந்தனர். அந்த புகைப்படங்களை பார்த்ததும் அர்ஜுனுக்கு ஒருவித சோகம் ஏற்பட்டது. அப்போது அந்த அறையின் கதவு தானாக மூடியது. அர்ஜுன் திடுக்கிட்டு திரும்பினான். கதவுக்கு அருகில் ஒரு நிழல் உருவம் நின்று கொண்டிருந்தது. அது ஒரு பெண்ணின் உருவம் போலிருந்தது. ஆனால் அதன் முகம் தெளிவாக தெரியவில்லை. அர்ஜுன் பயத்தில் கத்த முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அந்த நிழல் உருவம் மெதுவாக அவனை நோக்கி நகர்ந்தது. அவனுக்கு மூச்சு திணறியது. திடீரென்று அந்த நிழல் உருவம் மறைந்து போனது. கதவு தானாக திறந்தது. அர்ஜுன் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். வெளியே வந்ததும் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அந்த அனுபவத்தை அவனால் மறக்க முடியவில்லை. அந்த பங்களாவில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை அவன் உணர்ந்தான். மறுநாள் அர்ஜுன் அந்த பங்களாவை பற்றி மேலும் தகவல்கள் சேகரிக்க முடிவு செய்தான். அவன் உள்ளூர் மக்களிடம் பேசினான். பழைய செய்தித்தாள்களை புரட்டி பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு அந்த கொலை பற்றிய முழு விவரங்களும் தெரிய வந்தது. ராமநாதனின் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாகவும், திடீரென்று அவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் கூறின. கொலையாளியை பற்றி எந்த தடயமும் கிடைக்காததால் அந்த வழக்கு அப்படியே மூடப்பட்டது. அர்ஜுனுக்கு அந்த அமானுஷ்ய சம்பவத்திற்கும் அந்த கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக தோன்றியது. அவன் மீண்டும் அந்த பங்களாவிற்கு செல்ல முடிவு செய்தான். ஆனால் இந்த முறை அவன் தனியாக செல்லவில்லை. அவனுடைய நண்பர்கள் சிலரையும் உடன் அழைத்து கொண்டு போனான். அவர்கள் பகல் நேரத்தில் அந்த பங்களாவிற்கு சென்றார்கள். ஒவ்வொரு அறையையும் கவனமாக ஆராய்ந்தார்கள். அப்போது அந்த பழைய படுக்கை அறையில் இருந்த ஒரு பெரிய ஓவியத்தின் பின்னால் ஒரு ரகசிய அறை இருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த ரகசிய அறைக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அவர்கள் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார்கள். அதற்குள் ராமநாதனின் குடும்பத்திற்கு சொந்தமான சில பொருட்கள் இருந்தன.
கூடவே ஒரு நாட்குறிப்பும் இருந்தது. அர்ஜுன் அந்த நாட்குறிப்பை எடுத்து படித்தான். அதில் ராமநாதன் தன்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தையும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலையும் பற்றி எழுதியிருந்தார். கடைசி பக்கத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேறு வழியில்லாமல் ஒரு தவறான முடிவு எடுக்கப் போவதாக எழுதியிருந்தார். அதை படித்ததும் அர்ஜுனுக்கு அந்த கொலை ஒரு கொலை அல்ல, அது ராமநாதனே எடுத்த விபரீதமான முடிவு என்பது புரிந்தது. அவர் முதலில் தன் மனைவியையும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டு பிறகு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று தோன்ற, அப்பொழுது அந்த அறையில் மீண்டும் அந்த அழுகுரல் கேட்டது. ஆனால் இந்த முறை அது சோகமாக இல்லாமல் ஒருவித அமைதியுடன் இருந்தது. அந்த நிழல் உருவமும் அவர்களுக்கு லேசாக தெரிந்தது. ஆனால் இந்த முறை அதில் எந்தவிதமான பயமுறுத்தலும் இல்லை. அர்ஜுன் அந்த நாட்குறிப்பை போலீசிடம் ஒப்படைத்தான். போலீஸ் மறுவிசாரணை செய்து அந்த மரணங்கள் தற்கொலைகளே என்று உறுதி செய்தது. அந்த பங்களாவில் இருந்து அந்த அழுகுரலும் நிழல் உருவமும் அதன் பிறகு யாருக்கும் தெரியவில்லை. ராமநாதன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரின் ஆன்மா சாந்தியடைந்து விட்டதாக நம்பப்பட்டது. அர்ஜுன் அந்த இரத்த களரி பங்களாவின் மர்மத்தை வெளிக்கொணர்ந்ததில் ஒருவித நிம்மதி அடைந்தான். அமானுஷ்யம் என்று நம்பப்பட்ட பல விஷயங்களுக்கு பின்னால் சில நேரங்களில் சோகமான உண்மைகள் மறைந்திருக்கலாம் என்பதை அவன் உணர்ந்தான்.